இந்தாமா சம்பளம். என்னப்பா காலையே பாக்குற? அம்மா, நபிகள் நாயகம் சொல்லியிருக்கார், சொர்க்கம் உன் தாயின் பாதத்துலதான் இருக்கு. அதைத்தான் பார்த்துட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாய்களின் தினம், மதர்ஸ் டே, இதை பற்றி என்னோட மார்க்கம் என்ன சொல்கிறது? ஏன்னா நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், என்னோட மார்க்கத்தில் மிச்சம் பேர் தாய்களின் தினம்னு சொல்லி போட்டு இன்றைக்கு 12 5 மாதம் 2024 மாஷாலான்னு சொல்லி போட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. என்னோட மார்க்கம் இதை பற்றி என்ன சொல்கிறது? தாய்களின் தினம்னு சொல்லி போட்டு எங்களுக்கு எதாவது ஒன்று ஈக்குதான்? அப்படி பார்க்க போல இல்லை. ஏண்டா நான் வீடியோ ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ ஹதீஸ்கள் இருக்குது. ஆனால் தாய்களுக்கு இது வருஷத்துக்கு ஒரு இது தான் தினம், தகப்பனுக்கு இது தான் தினம்னு சொல்லி போட்டு எங்கேயுமே சொல்லியில்லை. ஏன்னா எங்களோட மார்க்கம் சொல்லுது என்னென்னா தாயுடைய மனசை நோவடிக்க வேணும், தாய் தகப்பனுடைய மனசை நோவடிக்க வேணும், ஒரு என்ற ஒரு வார்த்தை சொல்ல வேணும், கடைசி மட்டும் வேண்டுமான மட்டும் அவங்கள பார்த்துக்குவோம்னு சொல்லி போட்டு இன்னொரு அதிசயம் நீக்குது. அது எப்படின்னா நஷ்டமடைஞ்சிங்கன்னு சொல்லி போட்டு நபியுடைய வாயிலிருந்து வந்தீங்க மூமுத்தா இருக்கார். அதுக்கு சாபாக்கள் கேட்ட, நபியே நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னு. சொர்க்கத்துடைய வாசல், சொர்க்கத்துக்கு ஈஸியாக போகிறதுக்கு ஒரு 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 சந்தர்ப்பம் தான் என்னென்னா கடைசி காலத்தில், கடைசி நேரத்தில் தாயும் தகப்பனும் வயசான ஆளாகி அவங்க கிட்ட இருந்து நீங்கள் பார்க்காம விட்டுட்டீங்கன்னா நீங்கள் நஷ்டம் அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லி போட்டு இது தாய் தகப்பனை பற்றி ஹதீஸ் உண்டு. ஸோ இந்த ஹதீஸ் மிச்சமே ஈக்குது. அதே மாதிரி தாயும் தகப்பனை பற்றி மிச்சம் ஹதீஸ் சொல்லிக்குது. மதர்ஸ் டேண்டா என்னன்னு சொல்லி போட்டு தான் நான் இந்த ஸ்பீச்சை வைக்கிறேன்னா, மதர்ஸ் டேண்டா என்ன, இது யார் கொண்டு வந்த கான்செப்ட்? இது ஏஷியன் டைமில் க்ரீக் ரோமன் சைடுகளில் அந்த காலத்தில் அவங்களுக்கு தெரியுமாயிருக்கும், கிங்ஸ் குவீன்ஸ் எல்லாம் அவங்களே கடவுள்னு சொல்லி போட்டு சில சிஸ்டமை உருவாக்கி வச்சுக்கிறாங்க. அதில் ஒரு கிங் தான் அவர் ஒரு கடவுளாக அவர் செஞ்சு கொள்வது, அவரே இது பண்ணி கொள்வது ஒரு இதுண்டு. குரோனியஸ்ன்னு சொல்லி போட்டு ஒரு கடவுள் உண்டு. அவங்களோட ஒய்ஃப்ட பேர் தான் ரீஹா. ஸோ இவங்க இறந்த நாள் தான் கடவுள் தினமாக மாற்றிக்கிறாங்க, சாரி மதர்ஸ் டேயாக மாற்றிக்கிறாங்க. ஸோ இதுக்குன்னு சொல்லி போட்டு ஒரு ஒரு மலைக்கு மேலே ஒரு ஹில் ஒன்று, பெலட்டைன் ஹில்லுன்னு சொல்லுவாங்க. அந்த ஹில்லுக்கு மேலே இவங்களோட அந்த ஹைடில் ஹில்லண்டா மலை, அந்த மலைக்கு மேலே ஒரு கோவில், அந்த கோவிலுக்கு ஒரு ஹைடில் ஒன்று இருக்குது. ஹைடில்னா சிலை. இந்த சிலையை கட்டி வச்சு முழு உலகமும் இந்த மதர்ஸ் டே அன்று அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு கேக் வெட்ட ஆகிக்கலாம், இல்லாட்டி ஒரு கேண்டில் பற்ற வைக்கிற ஆகிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தினம், இந்த டே, இந்த மாதிரி ஒரு நாளில் இவங்க சூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முழு உலகமும் சேர்ந்து இந்த ஒரே நாளில் கொண்டாடணும்னு சொல்லி போட்டு இவங்க அந்த நாள் மதர் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க. ஓகே, தாய்களின் கடவுள்னு சொல்லி அவங்களுக்கு சொல்கிறாங்க. இதை நீங்கள் கூகுளில் தேடி பார்க்கணும். ஸோ இந்த தாய்களின் கடவுளில் இறந்து போன நாளை தான் முழு உலகமும் தாய்களின் தினம்னு சொல்லி போட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் அவங்களோட தாய்க்கு தான் கொண்டாடுறீங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் முழு உலகமும் சேர்ந்து ஒராடிக்கே ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி, ஒரு நிகழ்ச்சி மாதிரி நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுறீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபொபீடியன்ட், இந்த ஹராமா அலாலான்னு சொல்ல வரல. ஆனால் யாரோ கொண்டு வந்த கான்செப்ட், யாருடையோ உம்மோட நாள், உம்மா இறந்து போன நாள் யாருடையோ பொண்டாட்டி இறந்து போன நாளை நாங்கள் முழு உலகமும் தாய்களின் தினம்னு சொல்லி போட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஸோ இது பிழையான விஷயம். தாய்களின் தினம்னு சொல்லி போட்டு என்னோட மார்க்கத்தில் இல்லை. தாய்க்கு நீங்கள் வருஷம் முழுக்க அன்பு காட்டணும், அவங்களோட வருஷம் முழுக்க அன்பாகிக்கணும், அவங்கள நோவடிக்காமல் பார்த்துக்கொள்ளணும். இது அவங்களுடைய இது. ஓகே, தேங்க்யூ. ஜஸாக்கல்லாஹ்.